ஓம் சாந்தி. 22/7/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த துக்கத்தினுடைய நாட்கள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பழையதை, முடிந்து போன விஷயங்களை மறந்துவிடுங்கள். கேள்வி: கர்மயோகி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பயிற்சியை நிரந்தரமாக செய்ய வேண்டும்? பதில்: இப்பொழுது சரீர நிர்வாகத்திற்காக தேகத்தில் வரலாம். அவ்வப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவராக வேண்டும். தேகத்தின் நினைவு இல்லாமல் கர்மம் செய்ய முடியாது. ஆகையால் தேக உணர்வில் வந்து கர்மம் செய்தீர்கள். பிறகு ஆத்ம அபிமானி ஆவதற்கு பயிற்சி செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயிற்சியை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் ஆத்மா பற்றிய ஞானம் இல்லாதனால ஆத்மா அபிமானியாக ஆகவும் முடியாது. அதே நேரத்தில் இந்த பயிற்சியும் யாரும் செய்ய முடியாது உலகத்தில் அப்படின்றாரு பாபா. முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களை, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆத்மாக்கள் அல்லது குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள் என்று ஆன்மீக தந்தை கூறுகின்றார். இதற்கு ஞானத்தினுடைய பாடல் என கூறப்படுகிறது. இந்த பாடல் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது விழித்தெழுந்து விட்டீர்கள், அதாவது எழுந்து விட்டீர்கள். நாடகத்தின் இரகசியத்தை கூட புரிந்து கொண்டீர்கள். பக்தி மார்க்கத்தின் வேடிக்கை பார்த்து முடித்து விட்டீர்கள் அல்லவா? எது முடிந்து விட்டதோ அது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய முடிந்து போன 84 பிறவிகளுடைய வரலாற்றை பற்றி அறிந்துள்ளீர்கள். பாபா 84 பிறவிகளுடைய கதையை கூறியிருக்கிறார். அது புது உலகத்திற்கான புது விஷயங்களாகும். பாபா மூலமாக நீங்கள் புது விஷயங்களை கேட்கிறீர்கள். தந்தை எப்படி வந்து பக்தியின் பலனை அளிக்கிறார், இதையும் குழந்தைகள் அறிவீர்கள். யார் அதிகமான பக்தியை செய்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதிகமான பலன் கிடைக்கும். இந்த ஞானத்தின் முயற்சி கூட அவர்கள் நிறைய அதிகமாக செய்வார்கள். ஆத்மாக்களாகிய நாம் அதிகமாக பக்தி செய்திருக்கின்றோம் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நிச்சயம் ஞானத்தில் கூட அவர்கள் வேகமாக செல்வார்கள். அப்பொழுது இந்த லட்சுமி நாராயணரை போன்று உயர்ந்த பதவியையும் பெறுவார்கள். பாபா சொல்கிறாங்க, பக்தி அதிகமாக செய்தவங்க தான் இந்த ஞானத்தில் வேகமாக போவாங்க. அவங்க தான் லட்சுமி நாராயணர் போன்று உயர்ந்த பதவியை அடைவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பொழுது ஞானம் மற்றும் யோகத்திற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம உணர்வு உடையவராக இருக்க வேண்டும். பிறகு தேகதாரியாகவும் இருக்க வேண்டும். கருமம் செய்தாலும் தந்தையை நினைக்க வேண்டும். தேகம் இல்லாமல் நாம் கருமம் செய்ய முடியாது. பாபாவை நினைக்க வேண்டும். ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். தேகத்தை மறந்துவிட்டால் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யத்தான் வேண்டும். பாபா சொல்றார், சரீர நிர்வாகத்துக்காக காரியங்கள் செய்து தான் ஆகணும். தேகத்தினுடைய நினைவு கூட, அதாவது காரியங்கள் செய்வதற்கு தகுந்தவாறு நினைவை கூட நம்ம கொண்டு வரணும் அப்படின்றார் பாபா. எப்பயுமே இந்த ஆத்ம உணர்வுலே இருந்து தேகத்தினுடைய விஷயங்களை பார்க்காம விட்டுறக்கூடாது. அப்போ அவ்வப்பொழுது தேகத்தினுடைய நினைவு வந்து அதுக்கு உண்டான வேலை செய்யணும். அதுக்கப்புறம் ஆத்ம உணர்வுலையும் இருக்கணும். நடக்கும்போதும் உட்காரும்போதும் எழும்போதும் பாபாவனுடைய நினைவில் இருக்கணும். இருந்தாலும் வயிற்றிற்கு உணவு வேண்டும். ஆத்ம உணர்வு உடையவராகவும் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் இந்த நேரத்தில் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இல்லை. சாப்பிடணும் அப்படின்னாலே அதுக்குண்டான காரியங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம செய்து தான் ஆகணும். இடையிடையே நம்ம ஆத்ம உணர்வு பயிற்சியும் செய்யணும். இதை போல் உலகத்தில் யாரும் செய்யலை அப்படின்றாரு பாபா. நான் ஆத்மா, இது என்னுடைய உடல், இதுவோ பொதுவான விஷயமாகும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று அவரே கூறியிருக்கிறார்.
சரீர நிர்வாகத்திற்காக தேக உணர்வில் வர வேண்டும், அவ்வளவுதான். பிறகு ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் புது விஷயங்களை கேட்கிறீர்கள். வீட்டிற்கு செல்லுவதற்கு நமக்கு வழி கிடைத்து விட்டது என்று புரிந்து கொள்கிறீர்கள். நம்முடைய வீட்டிற்கு சென்று பிறகு ராஜாங்கத்திற்கு வருவோம், இதையும் புரிந்துள்ளீர்கள். சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதிவிட்டனர். ஆகையால் மனிதர்களுடைய புத்தி வேலை செய்வதே இல்லை. நேற்றைய விஷயம் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப காலம்லாம் கிடையாது, இது நேற்று நடந்த விஷயம் போல தான் இருக்குது, இப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றாரு பாபா. இந்த பாரதத்தை போன்று சுகமான நாடு வேறு எதுவும் இருக்க முடியாது. சொர்க்கத்தில் வேறு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களும் இருக்க முடியாது. உங்களை போன்ற சுகம் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யட்டும், பணத்தை செலவு செய்யட்டும், இருப்பினும் சொர்க்கத்தில் கிடைத்த சுகம் போன்று யாருக்கும் கிடைக்காது. சிலருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், செல்வம் இருக்காது. சிலருக்கு செல்வம் நிறைய இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. இதுவோ துக்க உலகமாகும். இங்கே ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. இது துக்க உலகம். சத்தியுகத்தினுடைய சுகம் போன்று இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது அப்படின்றாரு பாபா. நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறீர்கள். தேவதைகளுக்கு சங்கு போன்றவைகளை கொடுத்துள்ளனர். ஆனால் உண்மையிலேயே தேவதைகளுக்கு அது கிடையாது. இந்த ஞான சங்கு பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான். சீக்கியர்கள் கூட சங்கு ஊதுகிறார்கள், மிக பெரிய ஒலியை எழுப்புகிறார்கள். நீங்கள் கூட இந்த ஞானத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் மிக பெரிய அவையில் ஒலி பெருக்கி வைக்கிறீர்கள். அதாவது லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறீங்கன்றார் பாபா. ஏன்னா கூட்டம் அதிகரிக்க கடைசி இருக்கிறவங்க உட்கார்ந்துருக்கிறவங்க வரைக்கும் கேட்கணும் இல்லையா? இப்போ ஒலி பெருக்கி வைக்கிறீங்கன்றார் பாபா. இங்கே நீங்கள் ஒலி பெருக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே இது பள்ளிக்கூடமாக இருக்குது, அதெல்லாம் அவசியம் இல்லை, அப்பெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாங்க, இங்கே சிவபாபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். நானோ சர்வசக்திவான் அல்லவா? நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழியும். நான் சர்வசக்திவான் அல்லவா? நீங்கள் ஒலி பெருக்கி வைக்கிறீர்கள் என்றால், அதாவது நீண்ட தொலைவிற்கு ஒலியை கேட்கலாம். இன்னும் போக போக அதுவும் யஜ்யத்தில் பயன்படும். அப்போ சொன்னார் பாபா, இப்போ நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சு தான் நம்ம ஞானமே கொடுக்க வேண்டியது வருது. மரணம் எதிரிலேயே இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்பொழுது அனைவருமே திரும்ப போக வேண்டும். யார் வந்தாலும் அமைதி வேண்டும் என்கிறார்கள். ஆத்மாவிற்கு இவ்வளவு அமைதி ஏன் நினைவிற்கு வந்தது? சாந்தி தாமம் உண்மையிலேயே ஆத்மாக்களுடைய வீடு அல்லவா? வீடு யாருக்குமே நினைவு இருக்காதா என்ன? வெளிநாட்டில் யாராவது இறந்து போகிறார்கள் என்றாலும் அவர்களுடைய பிறந்த பூமிக்கு அவர்களை எடுத்து செல்ல வேண்டும் என விரும்புகிறார்கள். யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்படி நினைக்கிறாங்க, பிறந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம எல்லாம் செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்களாம். பாரதம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான, துக்கத்திலிருந்து முக்தி அளிக்கக்கூடிய சிவபாபாவினுடைய பிறப்பிடம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தால் அதற்கு நிறைய மதிப்பை கொடுப்பார்கள். இந்த பாரதம் தான் இறைவனுடைய பிறப்பிடம், சிவபாபாவுடைய பிறப்பிடம்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா இந்த பாரதத்துக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்றாரு பாபா. இப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாக்களும் திரும்ப போக வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் மேலே போகணும் பரந்தாமத்துக்கு திரும்ப. இதை பாபா புரிய வைக்கிறாங்க. ஆத்மாதான் சதோ பிரதானமாக சதோ ரஜோ தமோவாக ஆகிறது. ஒரு சிலருக்கு மிகவும் குறைந்த நடிப்பு தான் கிடைத்துள்ளது. வருகின்றனர், செல்லுகின்றனர். கொசு கூட்டத்தை போன்று பிறக்கின்றனர், இறக்கின்றனர். பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைவதில்லை. அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் கலியுகத்தில் தான் பிறப்பாங்க. வருவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். கொசு கூட்டம் போல். கொசு மாதிரி பிறந்த அப்போவே சில கொசுக்கள் அடித்தோம்னா இறந்துடுது இல்லையா? அதை மாதிரி ஆத்மாக்களுக்கு
மிக குறுகிய பிறப்பே கிடைச்சிருக்கும். பாபாவிடமிருந்து தூய்மை, சுகம், சாந்தி என்ற சொத்து எடுக்கப்படுகிறது. பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். அவரோ நிராகாரமான தந்தை. அவரும் இந்த வாய் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். சிவபாபாவினுடைய கோவில்கள் கூட மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக கட்டுகிறார்கள். தீர்த்த யாத்திரைகள் மேளாவில் கலந்து கொள்ள எவ்வளவு தொலைவு செல்கிறார்கள். தீர்த்த யாத்திரைகளுக்கு சிறிய குழந்தைகளை எப்படி அழைத்து செல்லுவார்கள்? குழந்தைகளை யாரிடமாவது பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டு செல்லுவார்கள். உடன் அழைத்து செல்வதில்லை. 2-3 மாதங்கள் கூட யாத்திரைக்கு செல்கிறார்கள். இங்கே நீங்கள் வருகிறீர்கள். நீங்கள் உட்கார்ந்து கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். சிறிய குழந்தைகள் கேட்க மாட்டார்கள். இங்கே நீங்கள் யோகம் மற்றும் ஞானத்தை கற்றுக்கொள்ள வந்துள்ளீர்கள். பாபா வந்து ஞானத்தை கூறுகிறார் என்றால் எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது. இல்லை என்றால் கவனம் சிதறும். அமைதியாக அமர்ந்து கவனம் கொடுத்து கேட்க வேண்டும். பாபாவுடைய படிப்பு அப்படிப்பட்ட படிப்பு. இங்கே வந்தோம் அப்படின்னாலே பாபா மீட்டுக்கெல்லாம் எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு சத்தம் கூட வர்றதில்லை. அவர் வந்து ஞானத்தை சொல்லிக்கிட்டு போகக்கூடிய சமயத்தில். அதனால குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா நிறைய சத்தம் விடுவாங்க. அதனால யாத்திரை, இது கூட தீர்த்த யாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க மதுபனுக்கு. இந்த யாத்திரையில் கூட குழந்தைகளுடைய சத்தம் கூட வரக்கூடாது. அப்போ குழந்தைகளை வீட்டிலையே யாரையாவது பார்த்துக்கிட சொல்லிட்டு வரணும். இது அப்படியாப்பட்ட படிப்பு. இல்லைன்னா இங்கே வந்து கவனம்தான் சிதறும் அப்படின்றாரு பாபா. நம்முடைய மம்மா பாபா இந்த நேரத்தில் பிரம்மா சரஸ்வதி என நீங்கள் அறிகிறீர்கள். அடுத்த பிறவியில் லட்சுமி நாராயணர் ஆவார்கள். எதிர்காலத்தில் யார் என்ன ஆவார்கள், இப்படி யாருடைய பிறவி பற்றியும் அறியவில்லை. நேரு கூட என்ன ஆவார் என யாருக்கும் தெரியாது. சிறிது தானம் செய்திருந்தால் இங்கே நல்ல குலத்தில் பிறவி எடுப்பார்கள் ஆத்மாக்கள். இப்போது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் முழுமையாக தெரிகிறது. யார் யாருக்கு எப்படி எப்படி பிறப்பு கிடைக்குதோ அவங்க முற்பிறவியில் என்ன செய்திருக்கிறாங்க அதை பொறுத்து தான் பிறப்பு கிடைக்குது. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாம் அனைவரும் பிரம்மகுமார் குமாரிகள் ஆவோம். திருமணம் ஆனவர்களும் நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகள், ஒரு தந்தையின் குழந்தைகள் என கூறுகிறீர்கள். உங்களுடைய நினைவு சின்னமே தில்வாடா டெம்பிள் ஆகும். நீங்கள் அமர்ந்து இந்த முழு ஞானத்தையும் அளிக்கிறீர்கள். இந்த தில்வாடா கோயில் மிக அர்த்தத்துடன் இருக்கிறது. ஆனால் இதை நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். ராஜயோகத்தால் ஸ்ரீமதப்படி பாரதத்தை சொர்க்கமாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் என நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, ஞானம் மற்றும் யோகத்தின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். கேட்கும்போது மிகவும் சாந்தமாக ஒருமுகத்தன்மை படுத்தி அமர வேண்டும். கர்ம யோகியாகவும் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, பாபா வீட்டிற்கு வழியை காண்பித்திருக்கிறார். அதை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். சுயதர்சன சக்கரதாரி ஆவதன் கூடவே ஞான சங்கையும் ஊத வேண்டும். வரதானம், மகான் மற்றும் மெஹமான் விருந்தாளி, இந்த 2 நினைவுகள் மூலம் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டவராக இருக்கக்கூடிய, அனைத்தையும் கடந்து இருக்கும் சாட்சியாளர் ஆகுங்கள். அனைத்தையும் கடந்த நிலை, அதாவது விடுபட்ட சாட்சி நிலையின் மனநிலையை அமைத்து கொள்வதற்காக 2 விஷயங்களை நினைவில் வைக்க வேண்டும். ஒன்று, நான் ஆத்மா, மகான் ஆத்மா. இரண்டாவது, நான் ஆத்மா, இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் மற்றும் இந்த பழைய சரீரத்தில் விருந்தாளியாக வந்திருக்கின்றேன். இந்த நினைவில் இருப்பதன் மூலமாக
தானாகவே மற்றும் சகஜமாகவே அனைத்து பலகீனங்கள் பற்றுதலுடைய கவர்ச்சி முடிந்து போய்விடும். மகான் என புரிந்து கொள்வதன் மூலம் யார் சாதாரண கர்மம் அல்லது சங்கல்பம் சம்ஸ்காரங்களின் வசமாகி செல்கிறார்களோ அவர்கள் மாற்றமடைந்து விடுவார்கள். மகான் மற்றும் மெகமான் என புரிந்து கொண்டு நடப்பதால் மகிமைக்கு தகுதி உள்ளவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: அனைவரின் சுப பாவனை மற்றும் சக யோகத்தின் துளிகள் மூலம் பெரிய காரியம் கூட சகஜமாகிவிடும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. சக்திசாலி மனதின் அடையாளம் ஒரு வினாடியில் எங்கே விரும்புகின்றீர்களோ அங்கே சென்று சேர்ந்து விட வேண்டும். மனதின் மூலமாக எங்கே நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே போயிடணும். அதுதான் சக்திசாலி மனம். மனதுக்கு எப்போது பறக்க வருகிறதோ பயிற்சி ஆகிவிட்டால் வினாடியில் எங்கே விரும்புகின்றீர்களோ அங்கே சென்று சேர முடியும். அவ்வப்பொழுது சாக்கார வதனத்தில், அவ்வப்பொழுது பரந்தாமத்தில், ஒரு வினாடியில் வேகம். இப்போது இந்த அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். அப்போது நினைவு சக்திசாலியாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. என் மனதில் சுமந்து நினைவை பகிர்ந்து உரிமை தருவேன் சிவனே. என் மனதில் சுமந்து நினைவை பகிர்ந்து உரிமை தருவேன் சிவனே. இதயத்தில் நிறையும் உன் மொழி போதும், கடலும் உருகும் சிவனே. இதயத்தில் நிறையும் உன் மொழி போதும், கடலும் உருகும் சிவனே. உன் அன்பினை மட்டும் தருவாய் சிவனே. எல்லாம் எல்லாம் சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே.